ரோட்டில் எருமை மாட்டை ஓட்டிட்டு போன மாதிரி தெரியுது எனக்கு என் பார்வைக்கு. உங்க பாருங்க எதனால அப்படி? அவன் என்ன ஒன்றுமே தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. தெரியாதவனை கொண்டு போயிட்டு உனக்கு ஷோ நடத்துகிறேன், பூத்து கமிட்டி நடத்துகிறேன், பூத்து கமிட்டி ஏஜென்ட் போட போகிறேன், பூத்தில் எப்படி உட்காருன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக பண்ணுறான். என்ன அது என்ன அவன் வந்து கட்சியோட கொள்கை இது வரையும் ஒன்றும் தெரியல. கட்சியோட கொள்கை தெரியாதவனுக்கு ஷோ காட்டுறானுங்க, அவ்வளோதான். அவன் வந்து எப்படி இருக்குது, நமக்கு ஒரு ஏதாவது மாசு இருக்கா, நம்மளை தேடி வராங்களான்னு சொல்லிட்டு காட்டிருக்கான். ஒரு சும்மா பைத்தியக்கார மாதிரி மேலே ஏறி எல்லாம் இப்போ அந்த பசங்களாம் பண்ணானுங்க. இவன் என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறான்னு தெரியல. என்னுடைய கணிப்பு ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா 4 நிமிஷம் பேச 4 நிமிஷம் பேசி வந்திருக்கான். இப்போ 4 நிமிஷமே வந்து ஒரு ஒரு கட்சியோட கொள்கை பற்றி, ஒரு கட்சியோட வரமுறை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்கணும் எப்படி போகணும்னு சொல்லி பேச தெரியாதவன் அவனை நம்பி வர தொண்டர்களை வந்து எப்படி வழிநடத்தும், அது ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த தொண்டனை யோசிக்கணும். வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவன் நம்மக்கிட்ட வந்து தொண்டர்களை பற்றி ரசிகராக இருந்த நாங்கள் தொண்டராக மாறி இருக்கோம். அப்போ தொண்டர்கள் வந்து நீங்கள் ரசிகராக இருந்தீங்க, தொண்டராக இப்போ மாற்றிருக்கீங்க. இப்போ ஒரு தொண்டர்கள் எப்படி இருக்கணும், கட்சி எப்படி வலுப்படுத்தணும், கட்சிக்கான கொள்கை என்ன, இந்த கொள்கைக்கான வந்து ஒரு வரமுறை சீட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை படிங்க. மக்கள் இப்போ இதுவரையிலையும் பார்த்துடாத ஒரு இயக்கமாக நம்ம ஒரு இயக்கம் புதுசாக ஒரு இயக்கம் உருவாக்கியிருக்கோம். அந்த இயக்கத்தை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் சொல்லணும். அப்போ அந்த தலைவனுக்கு அவன் எப்படி போயிட்டு இருக்கிறான் எப்படி வரும்னு தெரியாதவன் நம்பி ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு கூட்டம் போய் நிற்கிது. இப்போ அந்த ஆட்டு மந்தைகளும் தெரியல, இவனுக்கும் தெரியல. அப்போ அது என்ன சொல்கிறது? அதுதான் இந்த பூத் அந்த ஏஜென்ட் மாநாடு. இப்போ ஏஜென்ட் அதாவது அவங்க தொண்டர்களுக்காக வச்ச மாநாடு மாதிரி இருக்கா, இல்ல மக்களுக்காக வச்ச ஒரு மாநாடு மாதிரி அது பிரதிபலிக்கும்? பைத்தியக்காரன் வீட்லயே அடைஞ்சு கிடக்குறான். சரி வெளியில் போனால் அந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி மதிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போயிருக்கான். இந்த பைத்தியக்காரனை பார்த்து அங்கே உள்ளவனும் பைத்தியம் பிடிச்சி 2 பைத்தியமும் 2 ஒன்மிஸ் பேசாமல் வந்திருக்கானுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. என்ன இது வந்து இங்கேருந்து தேடி போய் தான் வந்து ஒரு பூத்து கமிட்டி எப்படி அமைக்கணும், பூத்து கமிட்டி ஏஜென்ட் எப்படி உட்காரணும், இந்த வரவங்களை வந்து எப்படி அதை வரைமுறைப்படுத்தி போகிறாங்க, வந்து இந்த வந்து உண்மையானவங்களா இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்காக தான் பூத்து கமிட்டி ஏஜென்ட் போகுது. அந்த பூத்து கமிட்டி எம்ஜிஆர் போகிறதுக்கு இப்படி ஒரு ஷோ நடத்தி போகணுன்னு தேவையில்லை.